வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு. இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது 2/6/2026 நடைபெறக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச குருவாக செல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் உங்கள் ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி. 2ஆம் இடத்துல குரு உச்சம். அவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7, 10 கூடியவர். சரி, 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக மிக
அற்புதமான அமைப்பு. என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், பொருளாதாரம், குடும்பம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பணம், பொருளாதாரம், குடும்பம் அப்படின்னு பேசும்போது வருமானம், சேமிப்பு உயரும். ரெண்டாவது விஷயம், கணவன், மனைவி, தாய், தந்தை, அதே போல் அண்ணன், தம்பி போன்ற உறவு நிலைகளுக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், சமுதாயத்திலும் ஒரு மதிப்பு கிடைச்சி எல்லாரும் உங்களோட ஒரு அனுசரணையோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய ஒரு தாக்கம். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் 9ஆம் பார்வை பார்த்துறார். தொழில் மாற்றம், முன்னேற்றம், தொழில் ஏற்றம் அப்படிங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஒரு மனிதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் தொழில் முன்னேற்றம் தான். தொழில் சரியாக இருந்துட்டாவே ஒரு மனிதன் எல்லா வகையிலையும் சிறப்படைஞ்சிடறான். ஸோ சனின்றது அடிமை வேலை. அப்போ அடிமை வேலைகள் பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கு தான். சும்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அதாவது புத்தி அறிவை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறதுல ரொம்ப பெரிய திறமைசாலிங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச பலத்தை கொடுத்து மிகப்பெரிய 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 மாற்றங்களை கொடுக்குறார். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8க்கு 9 குடிமர் சனி, அவர் 10ஆம் வீட்டில் இருந்து அவர் பலமோடு இருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். அந்த சனி பகவானை குரு பார்க்குறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்களும், திடீர் தன லாபங்களும், உயில் சொத்துக்களும், உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களும் தானே வந்து சேரும். அப்படி சேரக்கூடிய சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம், யோக பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ரெண்டாவது, தந்தை வழி சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய சொத்துக்களில் கேஸ் ஏற்பட்டிருந்தாலோ, வில்லங்கங்கள், வம்புகள் வந்திருந்தாலோ, அதனுடைய ஒரு பிரச்சனையானது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு தெளிவான ஒரு முடிவு வரும். ஏன்னா அது உங்களுடையது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 9ல் ராகு, அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி, அவர் 10ல் இருக்காங்க. அப்போ பணி நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாக, பணின்றது வேறு, தொழில்ன்றது வேறு, இந்த 2 விஷயமா நீங்கள் ஃபாரின் போகணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால், அதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தால் அது நிச்சயமான முறையில் வெற்றி அடையும். அடுத்தபடியாக திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தட்டி தட்டி போயிட்டே இருக்குது. வயசு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 25, 26, 27, 29, 30 இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உறுதியாக 100க்கு 100% திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கூடி வருது. ரெண்டாவது, குழந்தை பாக்கியமே இல்லை சார். இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மகிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்கறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.